வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில் கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் தான் இப்போ வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக மியூசிக் எதுவுமே இல்லாமல் சேவலோட சவுண்டை வச்சு மட்டுமே வந்து இந்த ட்ரெய்லர் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு. பார்த்தா அதுக்கு இந்த படம் வந்து பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் வேற செலக்ட் ஆயிருக்கு. சூரி வந்து அந்த படத்துல வந்து ஒரு கதாநாயகனா வந்து நடிச்சிருக்காரு. இவர் கொஞ்ச நாளாவே வந்து எல்லா படத்துலயுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னப்பவே இந்த படத்துல கூடுதல் எதிர்பார்ப்புமே இருந்துச்சு. கூழாங்கல் போன்ற சூப்பரான ஒரு அவார்ட் ஃபிலிம் எடுத்த பிஎஸ் வினோத்ராஜ், சூரி, அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன், பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல வேற இந்த படம் செலக்ட் ஆயிருக்கு. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த ரிவ்யூ மூலமா தெரிஞ்சுக்கலாம். கொட்டுக்காளி த அடமண்ட் கேர்ள். அடமண்ட் கேர்ள் அப்படின்னா பிடிவாதம் பிடித்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது இந்த கதையில் அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஆனாபென் அப்படிங்கிற பொண்ணு, இந்த கதையில வந்து இவங்களோட பேர் வந்து மீனா. ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. இவங்களை வந்து ஒரு சாமியார்ட்ட கூட்டு போய் மந்திரிச்சு விட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பைக்கு 2 3 பைக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு பயணமா வந்து இவங்க போறாங்க. ஸோ அதுல நடக்கிற பிரச்சனைகள், இந்த பொண்ணுக்கு உண்மையிலே பேய் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து இந்த பொண்ணுக்கு பேய்லாம் பிடிக்கல. அதாவது இவங்க காலேஜ் போன இடத்துல வந்து வேற ஒரு ஜாதி பையனை வந்து இவங்க வந்து காதலிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து இவங்க எல்லாம் வந்து நம்புறது என்னன்னா, அவன் ஏதோ மந்திரிச்சு விட்டுட்டான், ஏதோ பிளாக் மேஜிக் ஏதோ பண்ணிட்டான். ஸோ இவளை வந்து நம்ம சாமியார்ட்ட கூட்டு போய் மந்திரிச்சு விட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். திருப்பி இவரோட மாமனான சூரியவே இவ கல்யாணம் பண்றதுக்காக சம்மதிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக ஆட்டோல வந்து போறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமான ஒரு படம் தான். இதுக்கு முன்னாடி இந்த இயக்குனர் வந்து கூழாங்கல் பெபிள்ஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. அதில் இவர் ஃபாலோ பண்ண அதே பேட்டர்னை தான் இந்த படத்துலையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ வந்து லென்த்தி ஷார்ட்ஸ் இருக்க போது, மியூசிக் எதுவுமே கிடையாது, லைவ் சவுண்டு தான். இந்த படம் வந்து அப்படியே வந்து பிளெண்டாக ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு டீ கடையிலையோ இல்லை ஒரு மரத்தடியிலையோ உட்காந்து அங்கே நடக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குமோ அதை தான் வந்து நீங்கள் தேட்டரில் உட்காந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அப்படிதான் இந்த படத்தை வந்து இவங்க வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு வந்து லவ் பண்ணிட்டாங்க, அதை பேய் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த பிளாக் மேஜிக்கை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சீன்ஸ் வந்து பிடிச்ச சீன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, அந்த படத்தில் வந்து இந்த பொண்ணு வந்து எதுவுமே, அந்த பொண்ணுக்கு எந்த டைலாக்குமே கிடையாது. ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டு வந்து அவங்க ஹம் பண்ணுவாங்க, முணுமுணுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து சூரியோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து ரிவீல் ஆகும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு பாட்டு கேட்குதான்னு சொல்லிட்டு பயங்கரமா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த சீன் வந்து ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு, அந்த ஆட்டோல ஒரு பாலத்துக்கு முன்னாடி இருக்கிற சீன். அந்த சீனை வந்து படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல நடக்குது, இல்ல கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து அவங்க சொல்ல வரல. இது கிராமத்துல மட்டும் நடக்கிற கதை கிடையாது, சிட்டியிலுமே இந்த மாதிரி கதைகள் நடக்குது. சிட்டிலன்றத சொல்றதை விட ஒரு பொண்ணு வேற ஒரு ஜாதியிலயோ இல்ல வேற ஒரு மதத்திலயோ அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து காதலிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை வந்து கன்வே பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துல வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப நீட்டாவே வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து, அந்த பொண்ணுக்கு எந்த டைலாக்குமே கிடையாது. ஆனா அவங்க கண்ல அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்றாங்க. அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற வலி, அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து தலவாடுற சீன் வந்து ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்றத மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. அது அந்த பொண்ணு வந்து தலையை விரிச்சு போட்டு ஃப்ரீ ஸ்டைல்ல வந்து ஒரு டேம்ல நடந்து போற மாதிரி ஒரு சீன். அப்படிதான் நான் இருக்க ஆசைப்படுறேன். ஆனா இப்படி நீங்க என்ன வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கன்வே பண்ற சீன் ஆகட்டும். ஒரு சேவலை வந்து காலில் வந்து கல்லை வச்சு கட்டி போட்டுட்டே வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து கூடவே டிராவல் பண்ண வைப்பாங்க. அந்த சீன் ஆகட்டும். ஒரு சின்ன பையனும் இந்த படத்துல வந்து கூட வந்துகிட்டே இருப்பான். ஸோ அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸுமே வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அது போக வந்து மேல் சாவனிசம் இந்த படத்துல வந்து ஒரு ஆண் வந்து எவ்வளவு வீரமிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற எல்லா சீனுமே வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா போட்டு அடின்னு அடிக்கிறதுல மட்டும் வீரம் கிடையாது. அதாவது ஒரு ஒரு காளமாடு வந்து நின்றுவோம். அப்ப வந்து சுத்தி இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீ போய் விரட்டுன்னு சொல்ற அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் வந்து பாக்குறதுக்கு. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப லென்த்தி ஷார்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாஸ்ல நான் வந்து பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து
தான் லவ் பண்ணிட்டா அவளுக்கு வந்து அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவளால வாழ முடியல. அவ லவ் பண்ணத வந்து இவங்க பேய் புடிச்சிட்டதா சொல்லி இவங்க ஏதேதோ பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்கொள்ள முடியாம அவ வந்து டம்பா ஒரு மாதிரி சைலன்ட்டா யார்ட்டயுமே பேசாம இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு டயலாக் கூட கிடையாது. கடைசி கிளைமாக்ஸ் முன்னாடி தான் ஒரே ஒரு டயலாக் தான் பேசுவா. ஸோ வந்து இவ ரொம்ப டம்பா அப்படியே ஒரு மாதிரி பேய் புடிச்ச மாதிரி தான் அந்த பொண்ணு இருப்பா. அப்படி ஒரு லைஃப்ப வந்து அவங்க காமிக்கிற அந்த 1 1/2 மணி நேரம் கூட நம்மளால அவங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா, அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட உண்மையாக நெறைய பெண்கள் வந்து இத வந்து ஒரு ரியல் லைஃப்ல அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் பாஸ் பண்ற சீன கூட வந்து அவங்க வந்து காமிச்சிருக்கிறாங்க. அத கூட அவங்க கட் பண்ணல அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆண்களுக்கு ஒண்ணுக்கு போறதுல கூட சுதந்திரம் இருக்கு. பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இல்ல அப்படிங்கிறத சொல்ல வரத தான் ட்ரை பண்றாங்களோ அப்படின்றது என்னோட புரிதல். ஸோ இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த படத்துல லென்த்தி ஷாட்ல இருக்கிற குற்றச்சாட்டுகள் இவ்வளோ இருந்தாலும், எனக்கு இந்த லென்த்தி ஷாட்ஸ் மேல வந்து இருக்கிற வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவார்டு படம். இது அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படம்ன்றனால, நெறைய லென்த்தி ஷாட்ஸ் வச்சு, லைவ் மியூசிக் வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு வந்து இந்த படத்த வெகு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னம்னா, இந்த படத்த இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாவே ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த படத்த பார்த்திருக்க மாட்டாங்க. போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அதனால இந்த படத்த இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாவே ட்ரீட் பண்ணிக்கலாம். அதோட இந்த படத்தோட கிளைமாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து, இது கொஞ்சம் ஸ்பாயிலர் அஹெட் தான். என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கிளைமாக்ஸ வந்து ஒரு ஓப்பன் எண்ட் கிளைமாக்ஸா வந்து விட்டுருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமாக்ஸ நீங்களே எழுதிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த கிளைமாக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா, இந்த படத்தோட கிளைமாக்ஸ நாம தான் எழுதணும். நமக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள தான் அந்த படத்துல வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த படத்துல சுத்தி இருக்கிற எல்லாருமே இத பார்த்துட்டோ இல்லையோ அவங்களா உணர்ந்து அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு கிளைமாக்ஸ் குடுக்கணும். நீ அந்த இடத்துல சூரியோட இடத்துல நீ இருந்தேன்னா, நீ என்ன பண்ணியிருப்ப? அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து இவங்க ஓப்பன் எண்டட் கிளைமாக்ஸா விட்டுருக்காங்க. ஸோ நீங்க இந்த படத்த பார்த்துட்டு, நீங்க இந்த கிளைமாக்ஸ்ல நீங்க வந்து சூரியோட இடத்துல இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நல்ல நல்ல படங்களுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா! பாய்.